மகா சிவராத்திரி விரத சூட்சமத்தை தெரிந்து கொண்டு விரதமிருந்து எப்படி வழிபட வேண்டும், என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை இங்கு விரிவாகப் பார்ப்போம். எப்போது விரதத்தை தொடங்கலாம் என எல்லாம் உண்டு. சரியான நேரத்தில் விரதத்தை தொடங்கி சரியான நேரத்தில் விரதத்தை முடித்தால்தான் அந்த சிவராத்திரி விரதமிருந்ததன் பலன் கிடைக்கும். இல்லாவிட்டால் விரதமிருந்தும் பலனில்லை. நீங்க சிவன் பக்தர் என்றால் ஓம் நமசிவாய என கமெண்டில் சொல்லுங்க. வீடியோவை லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள். மனசு, உடல், எண்ணம் மூன்றும் சுத்தமாக இருந்து விரத பலன் கிடைக்க சிம்பிளாக ஆனால் முறையாக எப்படி இருக்கலாம்னு சொல்றேன். விரதத்திற்கு முன்னாள் அந்த நாள் இரவே லேசான உணவு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். மனசுக்குள் நாளை சிவபெருமானுக்காக விரதம்னு ஒரு சங்கல்பம் போதும். சிவராத்திரி நாள் காலை சுத்தமாக குளித்து சிவபெருமானை மனதில் நினைத்து நாளை தொடங்குங்கள். கோபம், தேவையில்லாத பேச்சு, மன அழுத்தம் இதையெல்லாம் தவிர்க்க விடுங்கள். முழு உபவாசம் முடியாவிட்டால் பால், பழம், தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். பொய் பேசுதல், தீய எண்ணங்கள், சண்டை எல்லாம் தவிர்ப்பது முக்கியம். மறுநாள் காலை குளித்து சிவனை நினைத்து விரதம் முடிக்கலாம். முதலில் சிறிது பால் அல்லது பழம், அதன் பிறகு சாப்பாடு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு விஷயம் நினைவில் வைங்க, எவ்வளவு கடினமாக விரதமிருந்தோம்னு விட எவ்வளவு சுத்தமான மனசோட இருந்தோம்னு தான் சிவராத்திரி விரதத்தின் உண்மையான பலன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.